ஹே கைஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள பர்பிள் ஏஞ்சலி பேண்ட் கேஸோ பர்பிள் ஏஞ்சலிக்கு ஈவெண்ட் வந்து வரப்போப்பா கேஸா அக்கா ட்ரெயிலர்லாம் வந்து கிடைச்சிருக்கு. கேஸோ பர்பிள் ஏஞ்சலி பேண்ட் என்ன ப்ரோ ஆச்சு, எப்போ ப்ரோ வரப்போகுது, அதை பற்றி வந்து சொல்லுங்க ப்ரோ, அதை பற்றி வந்து பேசுங்க, அந்த அப்டேட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? கேஸா அதை வந்து பார்ப்போம்பா. கேஸோ பர்பிள் ஏஞ்சலி பேண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ். கேஸோ ஃப்ரீயாக ஒருத்தான பேகை வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்கு. அப்புறம் நியூ பிரெயின் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போறோம். கேஸோ கிஃப்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஷர் அண்ட் ஈவெண்ட் B52 வெப்பன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குப்பா. கேஸோ எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். சரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம். கேஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. ஏன்னா அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு செம்மையான ரெடீம் கோட் ஆப்பை வந்து கொண்டு இருக்கேன்ப்பா. கேஸோ ஃப்ரீயா டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய ஃப்ரீயா ரெடீம் கோட் ஏர்ன் பண்ற ஒரு செம்மையான ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்கேன். அதனால நீங்க வாங்க அப்டேட் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்ப்போம். சரிங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 4ஆம் தேதி இல்லையா? கேஸோ 4ஆம் தேதி என்ன ப்ரோ ஆடியோ லான்ச் அப்படின்னா ஆடியோ லான்ச் நாளைக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க ட்ரெயிலர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. கேஸோ பட் அந்த கதைலாம் அப்படி இருக்கட்டும், நம்ம கேமுக்குள்ள வந்து பா கேஸோ நாளைக்கு ஒரு ஃபேர் வீல் வந்து வந்துருப்பா. டஃபர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எமோட்டுப்பா. கேஸோ ஹார்ட் ராக்கர் எமோட் வந்து வந்துடும். வந்து ஒரு ஃப்ரீசிங் எமோட்டுப்பா. கேஸோ இந்த ஒரு எமோட்டை வந்து பார்த்தீங்க இது நாளைக்கு வந்து வந்துருங்க. கேஸோ 100% வந்து கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் 6ஆம் தேதிங்க. கேஸோ 6ஆம் தேதி நமக்கு ஒரு ரிங் இவெண்ட் ஹார்ட் ராக்கர் ரிங் இவெண்ட் வந்து இருக்கேன். நீங்க வந்து பாருங்க. கேஸோ அதை பத்தி அப்படின்னா தம்பி வந்து அப்படியே பட்டாப்பட்டி டவுசர் போட்டு வருவாங்க. கேஸோ டவுசர் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாசெல்லாம் மாஸ்க் எல்லாம் சும்மா மாசா இருக்கும்பா. கேஸோ ஒரு தான ஒரு பண்டல் தான். கேஸோ நல்ல ஒரு தான பண்டல் தான்ப்பா. எனக்கு அந்த மாஸ்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து பார்த்தேங்க. கேஸோ இப்படி வந்து அந்த பண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபமஸுக்கான ஸ்கின்ப்பா. கேஸோ ஹார்ட் ராக்கர் ஃபமஸ் மொக்க பவர்ல அப்படியே ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வந்து வருது. கேஸோ டபுள் அக்யூரசி சிங்கிள் ரேஞ்ச் மைனஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தானக்கான ஒரு ஸ்கின்ப்பா, ஒரு அழகான கத்தானா. கேஸோ சூப்பரான ஒரு கத்தானக்கான ஸ்கின் வந்து வருதுங்க. கேஸோ அப்படியே வால் மாதிரியே இருக்கு. கேஸோ இதுதான் 6ஆம் தேதி வந்து வரப்போகுதுங்க. ரிங்கி வந்துட்டு 6ஆம் தேதி வருது. கேஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குப்பா. கேஸோ 6ஆம் தேதி வந்து 13ஆம் தேதி வரை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே அந்த ஒரு பேக் பேக். கேஸோ ஹார்ட் ராக்கர்க்கான பேக் பேக்ப்பா. உண்மையிலேயே ஒருத்துங்க. கேஸோ ஒருத்துனா ஒருத்து சரியான ஒரு பேக், வெடியான ஒரு பேக்ப்பா. கேஸோ அந்த மீன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்ணெல்லாம் நெருப்பெல்லாம் வந்து இடிங்க. கேஸோ அந்த பாருங்க அந்த ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பஃபர் மீன் வந்து செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. கேஸோ ஒருத்தோ கேஸோ எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல கமெண்ட் கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீயா வந்து கொடுக்க போறாங்க. கேஸோ வந்து 6ஆம் தேதியா? கேஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள்ப்பா. கேஸோ இந்த ரிவார்டையும் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் இதெல்லாம் வந்து பாசிபிள். கேஸோ நீங்க தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லூட் பாக்ஸ்ப்பா. கேஸோ ஹார்ட் ராக்கர் லூட் பாக்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? கேஸோ எவனா அடிச்ச மாதிரியே தம்பி குப்பரை புரிஞ்சு அதுவும் பாருங்க. கேஸோ பட் அழகா இருக்குப்பா. கேஸோ இந்த மாதிரி ஒரு லூட் பாக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டலையும் கூட கேஸோ மேபி இந்த பண்டலையும் ஓசில போடுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா. கேஸோ பாசிபிள் நாட் கன்ஃபார்ம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸோ ஹார்ட் ராக்கர் யூனிஃபார்ம் பண்டல்ல ஒரு நல்ல பண்டல் தான். கேஸோ டீசென்டான ஒரு பண்டல் பா. கேஸோ பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கோட் ஷூட்லாம் போட்டுட்டு மாதிரி கொஞ்சம் மாஸ்க் எல்லாம் போட்டு தம்பி கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க வந்து பாத்தீங்க. நிறைய பேர் என்கிட்ட ஃப்ரீயா ரெடீம் கோட் ஏர்ன் பண்ண ஒரு நல்ல ஆப்பை வந்து கேட்குறீங்களா? கேஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஆப்பை வந்து கொண்டு இருக்கேப்பா. கேஸோ இப்போதான் பிளே ஸ்டோர்ல வந்து லான்ச் ஆயிருக்கு. சேஃப் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஆப்புப்பா. கேஸோ லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து கொடுத்துருக்கேன். கேஸோ அதை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. கேஸோ பிளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். கேஸோ அவங்க லாகின் யூசிங் கூகுள்ல இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்க மெயில் ஐடி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்துருங்க. கேஸோ உள்ள வந்து உடனே எடுத்த உடனே டெய்லி செக்இன்ல ஃப்ரீயா பண்ண காயின்ஸை வந்து கொடுத்துறாங்க வாங்கிக்கோங்க. கேஸோ அதுக்கப்புறம் நம்ம யூசர்ஸ்க்காக கேஸோ மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரோமோ கோட் இருக்கும்பா. கேஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் என்னோட ப்ரோமோ கோடை வந்து போட்டுங்க HTG ஆர்மி அப்படின்ற இந்த ஒரு கோடை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காயின்ஸ் வந்து கிடைக்கும்பா. கேஸோ காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. கேஸோ அவங்க டெலிகிராம்ல நிறைய நியூ ஆப்ஸ் புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு இருக்காங்க. கேஸோ ப்ரோமோ கோட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம அவங்க டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. கேஸோ ரைட் இப்போ நம்ம ஆப்புக்குள்ள வந்து வந்தலாம். ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா ஒரு 3 கேம் வந்துருக்குப்பா. கேஸோ ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்க அப்படின்னா மீனிங் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. கேஸோ என்ன இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்களோ அதுக்கு என்ன கரெக்டான இந்தி வேர்டு எதுன்னு வந்து கண்டுபிடிக்கணும். கேஸோ பட் நமக்கு ஹிந்தி தெரியாது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பல்ப சிம்பிளை வந்து கிளிக் பண்ண போறோம். கேஸோ பல்ப சிம்பிளை கிளிக் பண்ணா அதுவே ஆன்சர் வந்து சொல்லி அந்த ஆன்சரை கிளிக் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் ப்ளே நெக்ஸ்ட்னு வந்து வருது. கேஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா லைட்டா குத்தியே ஒரு ஆட் வந்து வருங்க. கேஸோ அதை க்ளோஸ் பண்ணி விட்டா நம்ம காயின்ஸ் வந்து கிடைச்சிடும். கேஸ் இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கு. இந்த டாஸ்க் எல்லாம் வந்து முடிஞ்சா கேஸோ அப்புறம் 2வது கேமே எமோஜ் மேக்ஸ் ஆகும். இதுக்கும் ஈஸியா அந்த பல்ப சிம்பிளை கிளிக் பண்ணா அதுவே ஆன்சர் வந்து சொல்லிருப்பா. கேஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்கே வந்து முடிச்சிருங்க. கேஸோ முடிச்சு நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு. கேஸோ இதுலயே அந்த பல்ப சிம்பிளை யூஸ் பண்ணி டக்குன்னு டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்க. கேஸோ ஏர்ன் பண்ண காயின் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேல ஃப்ரீயாவே நம்ம ரெடீம் கோட் எடுத்துக்கலாங்க. அது எப்படின்னா ஒண்ணு கிடையாப்பா. கேஸோ 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெடீம் பேஜுக்குள்ள வந்து வந்துருங்க. கேஸோ ரெடீம் பேஜுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளே ஸ்டோர் லோகோ இருக்கும், சிம்பிள் வந்து போட்டுக்கலாம். கேஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெடீம் கோட் வந்து இருக்கும். கேஸ் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடியே ஒரு 50 ரூபா ரெடீம் கோட் வந்து கிளிக் பண்றேன். கேஸை கிளிக் பண்ண உடனே ரெடீம் கோடை கொடுத்துட்டாங்க. சக்சஸ்னு வந்துருச்சு. கேஸ் இது எங்க இருக்கும் அப்படின்னா ரெடீம்
மிஸ்டேக்குள்ள நம்ம போய் பார்த்தா அந்த ரெடீம் கோட் வந்து இருக்கும்பா கேஸ் அதை ஒன் டச் பண்ணோம் அப்படின்னா அப்படியே டேரக்டா பிளே ஸ்டோர் வந்து போவோம் கேஸ் பிளே ஸ்டோர் போயிட்டு அமௌண்ட் வந்து 6000 கேஸ் இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் டிஸ்டன்ஸ் டாப் அப் குட்டி குட்டி வீக்லி மந்த்லி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே வந்து எடுத்துக்கலாம். இப்பவே போயிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு புத்தம் புது ஆப் பிளே ஸ்டோர் ஆப்புப்பா கேஸ் லிங்க் கேஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து விட்டுருக்கீங்க. சரிங்க சார், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பெயின் ஸ்டோருக்கான அந்த ரம்ஜான் கிஃப்ட் எல்லாம் வந்து பார்ப்போம் கேஸ். ரமலான் கிஃப்ட்டை வந்து பாருங்க. கிஃப்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 2 ரிங் ஓச்சருங்க கேஸ். 2 ரிங் ஓச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லக் ராயல் ஓச்சர் 2 அதுக்கப்புறம் கோல்ட் ராயல் ஓச்சர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிங் ஓச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு கேஸ் தீபாவளிக்கும் பிரைம் கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான்ப்பா கேஸ். 2 ரிங் ஓச்சர் அதுக்கப்புறம் லக் ராயல் ஓச்சர் 2 கோல்ட் ராயல் ஓச்சர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் வந்து கொடுத்து போறாங்க. இதை வந்து பார்த்தீங்க கேஸ். அதுக்கப்புறம் B52 பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்ல நிறைய நியூ ஈவெண்ட்ஸும் கொலாபரேஷனும் வந்து வரப்போது இல்லையா கேஸ். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் முக்கியமா ரமதான் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஷர் அண்ட் அப்படின்ற மாதிரி கொலாபரேஷன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இன் கேம்ல வந்து வரப்போப்பா கேஸ். அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து பாருங்களேன் உள்ள இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து பாருங்க. இது வந்து ரமதான் சேஞ்சர் வந்து நினைக்கிறேன் கேஸ். ஹாஸ்டல் வந்து பாருங்க எப்படி கலர் அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ். கோல்டு கலர்ல கோல்டன் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டா இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பாட்டிட்டீங்க பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹாஸ்டல் மாறப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ட்ராப் வந்து பாருங்க கேஸ். ஏர் ட்ராப் பொறுத்தவரை வழக்கம் போல பெயிண்ட் தான் என்ன அந்த மண் கலர் கேஸ். ஒரு மாதிரி அந்த கோல்டன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து அடிச்சு வச்சிருக்காங்க கேஸ். இது வந்து ஏர் ட்ராப்பா கேஸ். அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷினே வந்து பாருங்க கேஸ். வெண்டிங் மிஷின்லயும் அந்த கோல்ட் அண்ட் ஷாண்டில் கலர்ல வந்து அடிச்சு வச்சிருக்காங்க கேஸ். இதான் வந்து வெண்டிங் மிஷினா கேஸ். வெண்டிங் மிஷின் வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் ஏரோப்ளைன் வந்து பாருங்க கேஸ். இது ஏதோ ஒரு ஈவெண்ட் நினைக்கிறேங்க. ஏன்னா ஏரோப்ளைன் ஒரு கலர் பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி வந்துருக்குப்பா கேஸ். ப்ளூ அண்ட் கோல்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏரோப்ளைன் சூப்பரா வந்துருக்குப்பா கேஸ். இப்படி ஏரோப்ளைன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் ட்ராப் வந்து பாருங்களேன் ரெயின் கலர்ல பச்சை பசேன்னு இந்த ஏர் ட்ராப் செம்மையா இருக்குப்பா கேஸ். இப்படி ஒரு ஏர் ட்ராப் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாத்தீங்க கேஸ். இது வந்து இந்த ட்ரெஷர் அண்ட் ஈவெண்ட்ல வரக்கூடிய ஏர் ட்ராப்னு நினைக்கிறேன் கேஸ். இந்த ஏர் ட்ராப்பையும் பாருங்க ஒரு மாதிரி கிரீன் கலர்ல தான் இருக்கு. இப்படி ஏர் ட்ராப் வெண்டிங் மிஷின் அதுக்கப்புறம் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்து வரப்போப்பா கேஸ். B52 அந்த ஈவெண்ட்ஸ் கொலாபரேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வரும். இதை வந்து பாத்தீங்க கேஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஷர் அண்ட் ஈவெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருப்பா கேஸ். ஃபர்ஸ்ட் நீ வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்கு கேஸ். அந்த பெட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சு வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப்பல் மாதிரி ஸ்கைவிங் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் லூட் பாக்ஸ் வந்து பாருங்க கேஸ். லூட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ண மணி ரத்னமா ரத்தினம் வைரம் வைடூரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்துருப்பா கேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மணிமண்டபம் மாதிரி கேஸ். மண்டபத்தை வந்து பாருங்க கேஸ். இன் கேம்ல பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் வரும் நினைக்கிறேன் கேஸ். இது வந்து இந்த கிளாக் டவர்லயோ இந்த பீக்ல வந்து பண்ணுவாங்க. பீக்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் வரப்போது ட்ரெஷர் அண்ட் ஈவெண்ட் வரும்போது வந்து வரும் கேஸ். இதை வந்து பாத்தீங்க அந்த மண்டபமே பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கு கேஸ். என்னமோ இந்த பேலஸ் மாதிரி கேஸ். தூண்லாம் வந்திருக்கு நடுவில் இந்த மாதிரி எம்டியான பிளேசஸ் எல்லாம் வந்திருக்கு கேஸ். ஏசியன் காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி வந்து கேஸ். இதை வந்து பாத்தீங்க இப்போ நம்ம B52 அப்டேட்ல வரக்கூடிய வெப்பன் சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்தலாம் கேஸ். வெப்பன் எபிலிட்டி அந்த பவர்லாம் வந்து மாற்றி வைப்பாங்களே கேஸ். அதெல்லாம் வந்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோஸ் ஆகுப்பா கேஸ். க்ரோஸ் ஆகு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ஆர்மர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பவரை ஏற்றுறாங்க கேஸ். இதே தான் க்ரோஸ் ஆகும். க்ரோஸ் எக்ஸுக்கும் இப்படி தான் சேம் பவரை ஏற்றுறாங்க கேஸ். இது வந்து தெரிஞ்சு கேஸ். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா SPD பா கேஸ். SPD பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு பவரை ஏற்றுறாங்க. இதே தான் SPD ஒய்க்கும் இதே தெரிஞ்சு கேஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா M249 அந்த 100 புல்லட் இருக்கும் கேஸ். அந்த 100 புல்லட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க கேஸ். நல்ல விஷயங்க. ஒரு பவர்ஃபுல் கன்னு அது இன்னும் வந்து பவர் ஆட் பண்றாங்க கேஸ். இது வந்து தெரிஞ்சுங்க. அதே தான் M249Xக்கும் கேஸ். அதுவா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா VSSS பா கேஸ். VSSS பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆர்மர் ப்ரொடெக்ஷன் சிங்கிள் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு பவர் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்புறம் அடுத்து மேக் 10 பா கேஸ். மேக் 10 பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் பவர் இன்க்ரீஸ் தான் பண்ணிருக்காங்க. அப்புறம் தாம்சன் பா கேஸ். தாம்சனுக்கும் தாம்சன் எக்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஏற்றிருக்காங்க கேஸ். இது வந்து தாம்சனுக்கு கேஸ். அதுக்கப்புறம் M590 மட்டும் பவர் பயங்கரமா குறைச்சிருக்காங்க. அதாவது சிங்கிள் டேமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் டேமேஜ் எல்லாம் அவ்வளோ வந்து கொடுக்க மாட்டேங்குது கேஸ். நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் மினிமம் டேமேஜ் கேஸ். அந்த எக்ஸ்ட்ரா புல்லட் போகும் இல்லையா எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுக்கும் இல்லையா கேஸ். அதை கட் பண்ணி தூக்கிருக்காங்க. இதே வந்து தெரிஞ்சதா கேஸ். அதுக்கப்புறம் கான் 88 பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பவரை ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஸ்டல் இருக்கு கேஸ். பிஸ்டலுக்கு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் மேகசினை வந்து